ஆமா, இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம கடந்து போறதுக்கு முன்னாடி 2வது வருஷமாய் 2வது தடவையாய் இந்த இடத்துல அருமை சகோதரன் நிஷில் அவருடைய குடும்பத்துல வந்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நாம் பாடி அவளோடு கூட அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை நாம கொண்டாடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை அன்பாய் ஏற்றுக்கொண்டு சிரித்த முகத்தோடு நமது சபையை இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிற அருமை குடும்பத்துக்கு எங்களுடைய சபையின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மலையாளம் தமிழ் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி நம்ம அவருக்கு அறிவித்தோம். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து பாடல் எண் 6. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து பகுதியை சிஸ்டர் வனிதா அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இறுக்கமாய் ஈரப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது கூட அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரைகளிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தில் பிற்காலத்திலே மகிழ்ச்சிப்படுவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வதில் களி கொடுக்கிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளில் இருந்த நாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் தோலையும் முடித்து போட்டேன். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுக்கும் அக்கினியாக சுட்டப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படி அவருடைய கட்டத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். Nishil, Sister Jasmine, Sister Jinisha, Amen. Brother per Markala, Amen. Sister Nishil, Sister Brother Nishil, Sister Jinisha, அம்மாவுக்கு சேர்த்து
ஆமென். ஒரு விசை கூட நாங்கள் நன்றியை சொல்லுகிறோம். எங்களுடைய சபையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. உங்களுடைய வாசலை திறந்து தந்து இந்த நாளிலும் எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் உங்களோடு கூட செலவிடும்படி நீங்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற தேவன், அந்த தேவன் உங்களுடைய குடும்பத்திலும் சகல நன்மைகளாலே அவர் நிறைவு செய்ய வல்லமையுள்ள தேவன். ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்தோம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது என்றால் அவர் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எந்த காரியத்திலும் ஒரு போராட்டம் இருக்கும் பொழுது இயேசு என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு அதிசயம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். அடுத்தது சொல்லப்பட்டிருக்க ஆலோசனை கர்த்தர். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து திணறி இருக்கும் பொழுது நம்ம பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட போய் நம்ம ஒரு ஆலோசனை கேட்போம், ஒரு யோசனையா கேட்போம். ஆனா சில நேரங்கள் அந்த ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு தோற்று போகும். அந்த ஆலோசனைகள், அவர்கள் செய்கிற ஆலோசனைகள், சொல்லுகிற ஆலோசனைகள் ஒருவேளை ஒரு சரியான ஒரு பாதையா இருக்காது. ஆனால் இயேசுன்னு கேட்கும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்ம அதை செய்கிறோம். நம்ம ஒரு காரியத்துல ஒரு சின்ன ஒரு இடத்துல நம்ம தடுமாறும் பொழுது அந்த இடத்துல அவர் வல்லமையாய் கடந்து வந்து நமக்கு வல்லமையின் தேவனாய் காணப்படுகிறார். கடைசியாக ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சமாதான பிரபு. ஆமென். ஹல்லேலூயா. அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய உற்றார், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய எல்லா பந்துக்கள் எல்லாரும் நம்மோடு இருக்கும் பொழுது அநேக நேரத்தில் நம்ம பார்க்க முடியும், ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அந்த இடத்துல ஒரு சமாதானம் நமக்குள்ளால சில நேரங்கள் இல்லாம போகும். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்றார், அவர் சமாதானத்தை தருகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த blessing, அந்த கம்ப்ளீட் blessing உங்க குடும்பத்துக்கு மேல ஆண்டவர் தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாரையும் அவர் வெளியிலே துரத்துகிற தேவனோ இல்ல யாரையும் வெளியில அவர் புறம்பாய் விருத்துகிற தேவனோ இல்ல, எல்லாரையும் நேசிக்கிறார். உங்களையும் அவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் சபையாய் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு கடந்த வருஷத்துல வந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன பிள்ளை கையில இருக்கும்போது பலவீனமா காய்ச்சலோட இருந்த ஞாபகம் இருக்கு. நம்ம ஜெபிச்சிருவோம், ஆண்டவர் நல்ல விடுதலையை தந்தார். இந்த குடும்பம், உங்க பிள்ளை, இன்னும் சந்ததிகள் பல விதமாய் அவர்கள் விருத்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு தேவன் போதுமான தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் இன்னும் நினைத்துக் கொள்ளுகிறோம். இந்த நேரத்திலும் நாம் யாவரும் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாம் யாவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நல்ல தேவனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே அருமை குடும்பத்திலே கடந்து வந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லும்படியாய் ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கத்தை சொல்லும்படியாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியானவரே, நீர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒமான் தேசத்துல வந்து ஆண்டவரே வேறு மாநிலத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் இவர்கள் இங்கு வந்து பொழுதும் நாங்கள் அவர்களை பார்க்கும்படியாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர்கள் வீடை ஆண்டவரே அவருடைய இல்லத்தை எங்களுக்காக திறந்து கொடுத்து ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவரே அப்பா சந்தோஷத்தோடு உம்மை குறித்து பாட ஆண்டவரே அவர்கள் எங்களுக்கு ஆண்டவரே அதை வீடை திறந்து கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதை நான் கணக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அருமை சகோதரன் நிஷில் குடும்பத்தை நீர் கணக்கிலே வைத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர்கள் செய்கிற இந்த காரியம் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி கொடுக்கும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இந்த ஒமான் தேசத்தில் அவர்கள் இருக்கிற நாள் வரை ஆண்டவரே மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் நிலைத்து நிற்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் ஆண்டவரே வாய்க்காதே போகும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருமை சகோதரன் வாகனத்துல போகும் பொழுது வரும் பொழுது தேவனுடைய கரம் ஆண்டவரே மகனை தாங்கும்படியா ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா இடத்திலும் மகனோடு கூட தேவன் இருக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எந்த இடத்திலும் ஆண்டவரே மகன் தோற்று போகாதபடிக்கு ஆண்டவரே நீரே கூட இருக்கும்படியா ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் ஆலோசனை கர்த்தர் என்று. ஆண்டவரே அவள் போகிற வருகிற இடத்துல ஆண்டவரே அவள் பேசுகிற இடத்துல தேவன் ஆலோசனை கொடுக்கும்படியா ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே ஒரு பெரிய விசேஷித்த கிருபை ஆண்டவரே சகோதரன் மேல தேவன் கொடுக்கும்படியா ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரர் ஜினிஷா ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவர் ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்துகிற கிருபைக்காக நன்றி.
வேலை செய்கிற இடத்துல தேவன் கிருபையாய் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் சகோதரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தை நடத்தி சொல்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இன்னும் வழி நடத்துங்க ஆண்டவரே. எந்த பலவீனமும் இராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுத்திருக்கிற சின்ன பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைக்கு ஆண்டவரே தேவன் கிருபையாய் பலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிள்ளை வளர்ந்து வர தேவன் கிருபை செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைக்கு எந்த பலவீனம் தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அருமை ஆண்டவரே. அம்மாவை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்துல வைத்து இந்நாள் வரை நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய கரம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதான நாட்களில் வருகிற பலவீனங்கள் தாக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே தகப்பனாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சொந்தக்காரர்களையும் ஆண்டவரே தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இவர்களும் ஆண்டவரே அப்பா ஆமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே காணப்பட தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் முன் குறித்த அந்த நாள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுகிற நாள் ஆண்டவரே தேவன் கிருபையாய் இறங்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரே சந்தோஷத்தை ஆண்டவரே இந்த குடும்பம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் எல்லா மந்திரவாத கிரியைகள் பில்லிசூனிய கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷம் ஆண்டவரே 2026வது வருஷம் இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கடந்து வர தேவன் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த இடத்துல போனாலும் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவரே எந்த இடத்துல வெட்கப்படுவது இல்லை என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்மிடத்துல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் அறிகிறோம் அப்பா. உம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உம்மை குறித்த ஒரு நம்பிக்கை இருப்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த நம்பிக்கையை நிமித்தம் தகப்பனே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க அப்பா. வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபையாய் நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். Merry Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கையிலும் வேலையில் ஆசீர்வாதமும், கரங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிலும் வேலையில் ஆசீர்வாதமும், கரங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. பிரதர் நிஷில் குடும்பத்துக்கு எங்களுடைய சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆசீர்வாதங்கள்.